அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை நம்முடைய நடுவர் அவர்கள். உங்களுடைய பெருமையை நான் சொல்லணும்ல? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்டவர் சார்? நீங்க எப்படிப்பட்டவர்? அழகிலே நீங்கள் ஒரு கனரா பேங்க். சரி, வாங்க போவோம். கனரா பேங்க் அழகுல. அறிவிலே நீங்கள் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ரொம்ப ஓவரா இருக்க. பார்வையில் நீங்கள் ஒரு பாரத் ஸ்டேட் பேங்க். ஆஹா. அன்பிலே நீங்கள் ஒரு மெர்கன்டைல் பேங்க். எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பதில் நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க் நடுவர்களே. மொத்தத்தில் ஒரு ஏடிஎம் கார்டு கூட இல்லை. உங்களை வாழ்த்துறனா கூட பெருந்தலைவருக்கும் பொருந்தக்கூடிய உங்களுக்கும் பொருந்துற மாதிரியான வரிகளை எங்களுடைய காலத்துல கொடுத்திருக்கோம். எப்படி தெரியும்? எப்படி? ஐயா தோர, ஐயா தோர, நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோர. கண்ண தோர, கண்ண தோர, உங்க பார்வை பட்டு பாதம் தீர. கண்டறிந்த இப்படி சாமி சொல்லி என்ன செஞ்சிருக்கு தென்காசி பூமி. கோயில் போலம் கண்டறிந்த இப்படி சாமி சொல்லி என்ன செஞ்சிருக்கு தேவபுத்த பூமி. மானம் காஞ்சு போச்சு, பூமி தேஞ்சு போச்சு, எங்களை ஏமாத்தி. கிழக்கு இருட்டி போச்சு, மேற்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி. மண்ணோட மக்களையும் தத்தெடுத்த ராசா, இன்னொரு எங்களை தத்தெடுத்த ராசா. ஐயா போற நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா போற, ஐயா போற நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா போற. பூமியிலோ களவு வரும் உங்க நட்புல பழுதில்லையே. பசுமானோ தரவடியோ உங்க உறவுல குறையில்லையே. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும். நல்லதை சொல்ல பாய்தேர சாமி, நல்லதை செய்ய கையணிட்டு சாமி. ஐயா போற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா போற, ஐயா போற நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா போற. சூப்பர் சூப்பர். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும். ஆனா இங்க இருக்கிற எல்லோருடைய மனதுக்கும் நெருக்கமான கடவுள் ஒருத்தர் இருக்கார். யாரு? அந்த கடவுளை கடவுள் என்று சொல்வதை விட, தெய்வம் என்று சொல்வதை விட ஒவ்வொருவருக்கும் நண்பனாக அந்த கடவுள் இருக்கார். யார் தெரியுங்களா? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கண்டவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ் கடவுள் முருகன். அந்த கடவுள், அந்த முருகப்பெருமானுக்கு அவங்க அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க. நீங்க தொடக்கத்துல சொன்னீங்கல்ல சார், 25 வருஷம் நான் அரட்டை அரங்கத்துல நிகழ்ச்சிகள் பண்ணேன், ஆனா ஒரே ஒரு கிளிப்பிங் என்னுடைய முகத்தை தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்த்துச்சு சொன்னீங்களே, இதுதான் சார் இந்த காலத்து சமூக வலைதளம், சோசியல் மீடியா. ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சாமானியனுக்கு கூட அந்த ஒரு பெருமையை கொடுத்திருக்கு. மிகப்பெரியவர்களை இயக்கிய உங்களுக்கும் அந்த ஒரு பெருமையை கொடுத்திருக்கு. பாத்தீங்களா இந்த சமூக வலைதளம், இந்த காலத்து சோசியல் மீடியா. உங்க சமூக வலைதளம் இப்ப இன்னைக்கு கொண்டு போச்சு. சரி, என் நண்பன் எபினேசன் மனோகரை 20 வருஷத்துக்கு முன்னாடியே உண்மதமா எண்மதமா ஆண்டவன் என்ற படம் பாடி ராஜ் டிவிலையும் உலகம் பூரா போய் பெற்றவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த காலம் கண்டிப்பா சார், உண்மையாவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக அவங்க போட்ட ஒரு பாட்டை பாடுங்க. விஜய் தொலைக்காட்சி நீயா நானாலும் ஒரு 4 வரி நான் பாடினேன். ஆனா என்னுடைய முகத்தை, அந்த 4 வரி பாடின என்னுடைய முகத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் அந்த வீடியோவை பார்த்தார்கள் என்றால், அதுதான் இந்த காலத்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வளப்படம். எப்படி என்ன தெரியுங்களா? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே குடிந்த மலை எந்த மலை, தேடி வந்தார் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் சூப்பர் சூப்பர் மருதமலை. மருதமலை மருதமலை
முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா மனதில் சந்தனம் அழகிய குங்குமம் மனதில் சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரம் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மரவே சூப்பர் சூப்பர் தேடிகள் துணிந்தாலும் கோமகனை மரவே நினைத்தீர நான் வருவே நாடிய நினைத்தீர நான் வருவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக பிறப்பிலும் உன்னை கூட்டும் மருதமலை மாமணியின் முருகையா சக்தி பெருமகன் முத்து குமரனை மனவே நான் மனவே பக்தி கரன பக்தி பெருகிறவன் நான் வருவே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே அதிபதியே குருபரன் அருள்நிதியே சரவணன் அணியது அடையது அணியது கடல் அகலமும் கருணையில் எழுவதே திருவொற்றியூர் பாகமுறையால் கோயில் அந்த பாட்டை பாடிட்டா 1000 பேர் எந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க ஆம்பளையாளு மட்டும். இந்த பாட்டை பாடினா ஆண்கள் முத்தம் கொடுப்பாங்க. ஆனா இதே பாட்டை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுத்துருக்கோம். அதை கேட்ட இளம் பெண்கள் கூட வந்து வண்டி வாங்கணும். அது வரைக்கும் கஷ்டமா? இந்த பாட்டை நான் உசுர கொடுத்து பாடினேன். நீங்க எல்லாம் கை தட்டினீங்க. ஆனா அங்க ஒரு பையன் என்ன தெரியுமா பண்ணா? அவன் அங்கேருந்து இதுக்கு மேல இழுக்காதரா இதே வெடிச்சிடும்னா. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், இதே பாட்டை இந்த கால வாழ்க்கை இருக்குல்ல இதே வெடிக்காம அவனுக்கு ஏத்த மாதிரி ஜாலியா அதே பக்திய கானாவா கொடுத்தோம். எப்படி இப்ப இந்த மெட்டை அந்த பாட்டை எப்படி ஆரம்பிச்சேன்? மெட்டு கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை இதான மெட்டு. இது இந்த காலத்துக்கு எத்தனை எப்படி மாத்திருக்கேன் தெரியுமா? ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனிமாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை,
எங்க நடுவரையாவுக்கு யார் துணை? தானனனா 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 தானனனா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. வத்து பட்டினா குச்சிங்க வரசத்தா, பத்திக்குச்சுனா பீடி குடிக்கட்டா. பொண்ணு நாட்ட புதுசா அணைக்கத்தா, இல்ல நாட்ட ஏது உலகந்தா. அத்தை கட்ட சிட்டு நீ ஒத்த கோல சுட்டு, பனாரசு பட்டு அதை கட்டி கொடி கொட்டு. கரண்டி ஓட்டி கட்டு சுட்டுனக்கா சுட்டு விசர்வு வாங்கி துட்டு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார் இந்த வாழ்க்கை. சந்தோஷமா இருக்குப்பா. இதே வெடிக்காது, இதெல்லாம் இதே நசுங்கும். எங்க அக்கா பேசும்போது செல்போன் வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையே அழகாக்கிருங்கிறாங்க, அழுக்காக்கிரும். செய்வனை வச்சு என்ன உணர வைக்கிறீங்க நீங்க அந்த அடியில இருந்து. செல்போன் எப்படிப்பட்டது தெரியுமா சார்? எப்படி? செல்போன்ங்கிறது உள்ளங்கையில இருக்கக்கூடிய தேவதைங்க. ஓஹோ. கையடக்கத்துல இருக்கக்கூடிய கடவுள். அதனாலதான் ராத்திரி பூரா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? பாக்கெட்ல இருக்கக்கூடிய பரமாத்மாங்க அந்த செல்போன்ங்கிறது. சார், முருகனுக்கு வில் ஆயுதம், ராமனுக்கு வில் ஆயுதம், முருகனுக்கு வேல் ஆயுதம், சிவனுக்கு சூலம் ஆயுதம், மனிதனுக்கு இந்த செல் தாங்க ஆயுதம். இந்த செல் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? நீங்க நான் கேக்குறேன், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். எங்களுடைய இளைஞர்கள் காதலிக்கு முத்தம் கொடுப்பதற்கு மட்டும் இந்த செல்போனை பயன்படுத்துவதில்லை. அப்புறம் யாருடைய உயிருக்காவது ஆபத்து என்றால் முதல் ஆளாக ஓடி போய் ரத்தம் கொடுப்பதற்கும் இந்த செல்போனை தான் பயன்படுத்துகிறார்கள். இதுதாங்க இந்த கால வாழ்க்கை. எவ்வளவு மனிதாபிமானத்தோட இருக்காங்க இளைஞர்கள்லாம். அதனாலதான் எங்க இசைஞானி இளையராஜா கொடுத்தாரு பணக்காரங்கிற ஒரு திரைப்படத்துல. எப்படி? உன்னுடைய படிப்பினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? கொரோனா காலகட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல எல்லாரும் அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்பட்ட போது இந்த செல்போன்கிற ஒரு உபகரணத்தை வைத்து யாருக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் என்பதை உணர்ந்து அவங்களுடைய இடத்தை தேடி போய் இங்க இளைஞர்கள் உதவி பண்ண பார்த்தீங்களா? இந்த செல்போனை வச்சு இந்த காலத்து இளைஞர்கள் அதுதானே கொடுத்தோம் பாட்டுல. உதவியின்றி தவிப்பதற்கு உதவிடவே படிப்பாய், உணவு இன்றி துடிப்பதற்கு உணவு தர நீ படிப்பாய். புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பென்ற சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் படிப்பென்ற ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றுனார். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவே தண்ணி ஊற்றுவா, மனச பார்த்துட்டா வாழ்க மாற்றுவா. ஏ மனமே கலந்தாதே, நீனாதே வருந்தாதே, மாறங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இதுதாங்க இந்த கால வாழ்க்கை. சூப்பர்மா. எங்க இளைஞர்கள் யாருக்கும் எதையும் விட்டு கொடுத்து போறதில்லைன்னு சொன்னாங்க. எதையும் விட மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுத்தே போறதில்லைன்னாங்க. திண்டுக்கல்ல நந்தினிங்கிற ஒரு மாணவி
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 600க்கு 600 மதிப்பெண் பெற்றாங்க. சரி. எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்த மீடியாவும் நந்தினிட்ட போய் மைக்க நீட்டி இவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்கீங்களே, எப்படி நீங்க சாதிச்சீங்க, இந்த சாதனையை நீங்க படைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகங்களும் நந்தினியே சூழ்ந்து நிக்குது. அப்ப நந்தினி சொன்னாங்க, நான் பண்ணதை பெரிய சாதனைன்னு பேசாதீங்க. எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அப்பா இருந்தாங்க. ஆனா கடலூர்ல கிரிஜான ஒரு மாணவி வேதியியல் தேர்வு நடக்கிற நாள் அன்னைக்கு தன்னுடைய அப்பாவை இழக்கிறான். இறந்து போன தன்னுடைய அப்பாவுடைய பிணத்தை, சடலத்தை தன்னுடைய வீட்டுல வச்சுட்டு அந்த கவலையை மறைத்து கொண்டு அதோட போய் வேதியியல் தேர்வை எழுதி 600க்கு 479 மதிப்பெண் பெற்றாலே அந்த மாணவி, அவள்தான் உண்மையான வெற்றி நாயகி என்று தன்னுடைய வெற்றியை தாண்டி இன்னொரு மாணவியினுடைய வெற்றியை பெருசா தூக்கி நிறுத்தி பேசினா பாத்தீங்களா அந்த பெண்ணு. அதுதான் வாலி சொன்னாருங்க, மனசுல 1000 கவலை இருக்கலாம் சார், மனசு உடுத்தின கவலை துணி எடுத்து அவிழ்த்து எரி எதற்கு இனி என்று. அதுதான் சார் எங்க இளைஞன், உற்சாகமான இளைஞன். எப்படி தெரியுமா? மனசு உடுத்தின கவலை துணி எடுத்து அவிழ்த்து எரி எதற்கு இனி, மனச இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும், ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா. செய்தான் சமயத்தில இமயத்தை இருக்க கண்ணீரையோ ஏற்றம் நீ போட்டே அழவா இங்கே வந்தோ ஆடி பாடு ஆனந்தமாகும். பத்தி குத்தி பத்தி காவியா யாரும் வந்து முரசர மறையில துண்டு வச்சு காதடா யாரும் வந்து குசுக்குற மறையில இல்லாமணி குச்சியாய் உள்ளே ஒரு முஷ்கோவந்தா வாழ்வில் பேசவன் பத்தி குத்தி பத்தி காதடா யாரும் வந்து முரசர மறையில துண்டு வச்சு காதடா. சூப்பர் சூப்பர். ஆனா சார், எனக்கு எத்தனை வயசு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு 65 இருக்குமா? எத்தனை? 63. 48. இதுக்கப்புறம் சத்தியமா எந்த ஊர்லயும் நான் வயசே கேட்க மாட்டேன். சொந்த ஊர்லயே அப்படி அவமானப்படுத்துவீங்க. என்னுடைய உண்மையான வயசு 25. இது 5-6 வருஷமா இதே தான் சொல்றா. நீ ஒரு பேச்ச மாத்தி பேச மாட்டேன். உண்மையாவே 25. எனக்கு 25 வயசு ஆயிடுச்சுல்ல. சரி. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல சார். இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த சோகமும் இல்ல. 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப கல்யாணம் ஆகாம ஏன் தூங்காம கிடக்குற? அதெல்லாம் பல தனி கதை சார். அதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். என்னை மாதிரி பசங்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம் தெரியுமா? எப்படி? நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான ஒரு பொண்ணு பொண்டாட்டியா வரணும்னு விரும்புறோம். நவரசமா? ஆனா வர்றது எப்படி தெரியுமா வருது? எப்படி? புளி ரசம் கூட வைக்க தெரியாத ஆளுதாங்க பொண்டாட்டியா வரல. உன்ன மாதிரி ஆள்லாம் எப்படி பொண்ணு தெரியுமா விரும்புறீங்க? சரி. வீட்டுல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடணும். அந்த பிள்ளை ஐடில வேலை பார்த்து ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல லட்சம் சம்பாதிக்கணும். அவங்க ஆத்தா பெண் பூரா உசர கறிக்கு அம்பிட்டு நகையும் போடணும். நீங்க எல்லாம் அடகு வச்சு சாப்பிடுவோம். இப்படித்தானே நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை வண்டி ஓட்ட வரல, நீங்க பின்னாடி உட்காரணும். சரி, அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்களா நீங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி? வசதியான மாப்பிள்ளை வேணும்னு அவங்க விரும்புறாங்க. நியாயம் தானே? பாசமா பாத்துக்கிற மாப்பிள்ளை வேணும் கேக்குறாங்க. நியாயம் தானே? வெல் செட்டில்டா இருக்கணும், 5 இலக்கத்துல சம்பளம் வாங்கணும், 4 சக்கர வாங்கணும். அப்புறம் என்ன இருப்பா? அடுத்த பாயிண்ட் என்ன இருப்பா? அப்படி நினைக்கிறது என்ன தப்பு? உனக்கு தெரியாது தம்பி. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு இப்படி எல்லாம் மாப்பிள்ளை வரணும்னு எதிர்பார்க்கறது உனக்கு வேணா கேலியும் கிண்டலமா இருக்கும். நீ நாளைக்கு ஒரு பொண்ணை பெற்று கட்டி கொடுக்கறதாப்பா இதெல்லாம் உண்மையும் தெரியும். எனக்கு தேவதாசா சொந்த காசுலயே சொல்லி வச்சுக்கிட்டேன். ஆனா இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க யாரு தெரியுமா? யாரு? எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தாங்க. ஒரு தடவை நல்ல கை அதுல என்ன சந்தேகம்? ஆனா அவசரப்பட்டு கை தட்டியில. இந்த உலகத்திலேயே அமைதியானவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள். எப்ப தெரியுங்களா? தூங்கும் போது மட்டும். பைப்படிக்கு போனா
அவ்வளவுதான், அது வேற மாதிரி மாறிடுது. இந்த உலகத்திலேயே பொறுமைசாலிகள் யார் தெரியுமா? யாரு? அதுவும் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான். சூப்பர். கைதட்டுங்க. நல்லா கைதட்டுங்க. இப்போ இவங்க எச்சரிக்கை ஆயிட்டாங்க பாருங்க, கைதட்டல யாருமே. உலகத்திலேயே தலை சிறந்த பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி தெரியுங்களா? எப்படி? ஒரே சீரியலை 100 தடவை போட்டா கூட அதை உட்காந்து முழுசா பாக்குற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் யாரு? புருஷனுக்கு விற்குனாலும் தண்ணி குடிக்காத அளவுக்கு கொடுக்காத அளவுக்கு பொறுமைசாலி. ஆனா சார், ஒரு பெண்ணுக்கு கூந்தலே இல்ல சார். கூந்தலே இல்லாத ஒரு பெண்ணை கூட கூந்தல் இருக்கிற மாதிரி நினைச்சு வர்ணிக்கக்கூடிய அந்த ஒரு பெருந்தன்மை இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கு. எப்படி எப்படி தெரியுங்களா? எப்படி? கூந்தல் முடிகள் ஓஹோ நெற்றி பரப்பில், கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுது நடுவா, கோலம் போடுது நடுவா, சிரிக்கும் போது கண்ணீர் மின்னல் தெரிச்சு ஓடுது நடுவா, தெரிச்சு ஓடுது நடுவா, மூச்சின் மேலே மூக்குத்தோடு மச்சம் உள்ளது அதுவா அதுவா அதுவா, கழுத்தின் கீழ் கவிதைகள் 2 மிச்சம் உள்ளது அதுவா அதுவா அதுவா, அதையறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அது ஏதோ அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. இதுதாங்க இளைஞர்களுடைய காதல். வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வாழை இலை போல வந்த கண்ணம்மா. ஐயா, அந்த காலத்துலயும் தாளம்பு போல முடியெல்லாம் சுமந்தாங்க, சுமக்காம இல்ல. கண்டிப்பா. அப்ப அவுத்து விட்டா கீழே விழுது, இதுக்கு கீழே. அப்ப அவுத்து விட்டா இதுக்கு கீழே பெண்ணுக்கு கொடு, இப்ப அவுத்து விட்டா டப்புன்னு தரையில விழுந்துடும். கொடுமை சார், உண்மையாவே. ஆகவே நிறைவா ஒரே ஒரு செய்தி. நம்ம நடுவர் அவர்கள் அரட்டை அரங்கத்துல ஒரு 2 பேரை இயக்கினாரு. அதுல ஒருத்தருடைய பேரை நான் இப்ப சொல்றேன், அந்த படத்துடைய பேரை சொல்றேன், எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு சம்சாரம் அது மின்சாரம். தம்பி, நீ சொல்ல போறவரை நான் இயக்குனது என் வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள்ல இயக்குனர்ல அறிவு ஜீவியை பத்தி சொல்ல போறேன். 7 வருஷம் அரட்டை அரங்கத்துல இயக்கி இருக்கேன். நான் ஒரு சாதாரண ஆள, ஒரு பெரிய நடிகர். நான் போய் டைரக்ட் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? சொல்லுங்க பச்சி, சொல்லுங்க பச்சின்னு என்னை டைரக்ட் பண்ண வச்ச ஒரு மகான் இன்னைக்கு இல்லையா? ஆனா இன்னொருத்தரை ஏற்கனவே அவர் இன்னைக்கு இருக்காரு. நீங்க சொல்லுங்க. ஆனா உண்மையாவே எல்லாரும் தாயினுடைய பெருமைகளை சொல்றோம் சார். ஆனா தந்தைங்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாயினுடைய பிரசவ தழும்பு எந்த அளவுக்கு உயர்வானதோ அதே அளவுக்கு உயர்வானது உழைத்து உழைத்து சிவந்து போன ஒவ்வொரு அப்பாக்களுடைய கைகளும். சூப்பர் சூப்பர், நல்லா கைதட்டலாம். இதுக்கெல்லாம் அருமையான செய்தி. பாசம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தாங்க அப்பா இருப்பாரு. ஆனால் அப்பாவை போல் பாசத்தை காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே ஆள் இல்லையா, ஆள் இல்லையா. அதனாலதான் சொன்னாங்க, அப்பாங்கிறவரு செல்போன் சார்ஜர் மாதிரியா. செல்போன் சார்ஜர் மாதிரியா அப்பா இருக்கும்போது அவருடைய அருமை தெரிவதில்லை, இல்லாத போதுதான் அவருடைய அருமை. சூப்பர் சூப்பர்யா. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்குங்க ஒரு உரையாடல். அப்பா விசு, மகன் ரகுவரன். அந்த வசனத்தை, அந்த காட்சியை பார்த்தா பெற்றோரை, தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று எந்த பிள்ளையும் நினைக்க மாட்டான். அப்படி இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அந்த திரைப்படமும் அந்த வசனமும் அந்த பாட்டு இருக்கு. எப்படி தெரியுங்களா? எப்படி கொடுத்துருப்பா தெரியுமா விசு அந்த வசனத்தை? கண்ணம்மா, எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு. ஓடி போன பையன், அவனை தேடி போன பொண்டாட்டி, புருஷனை புரிஞ்சுக்காத வசந்தா, பாடத்தை புரிஞ்சுக்காத பாரதி, பேசவே மாட்டான் சிவா, பேசியே கெடுப்பா சரோ, மானம் இல்ல, மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல, வேலை இல்ல, பிராந்தியும் இல்ல. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன், தட் இஸ் 1725 ரூபாய் சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கண்ணா. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன் தெரியலையாடா கண்ணா? தெரியல. நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை செட் கிட்ட
கிட்ட அடமான வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த அப்பாவி அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன். தெரியல. நீ காலேஜுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்ரஸ் அம்மையப்ப முதலியார் கிட்ட பேசுறேன். தெரியலையாடா கண்ணா? தெரியல. அப்போ வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. நீ கொடுத்தாரா? அது அப்படியே பாட்டுல கொடுத்தாரு கவிப்பேரரசு. அதை சொல்லி நிறைவு செய்யறேன். எப்படி? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நாடி கலந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நாடி கலந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. பாடம் படிக்கிறது பாராட்டி வளர்த்து, பாடம் படிச்ச புள்ள பாடங்கள் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நாடி கலந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. காத்தில்லது போச்சு, பேச்சே மீறி போச்சு, இனி வாழா வெட்டியாச்சு, காட்டுச்சு அது காட்டுச்சு, அது சீர போனா ரோட்டுக்கு அது ரோட்டுக்கு, இந்த பேர இவ போனா, என் வீட்டு செல்ல கட்டி என்னோட மல்லு கட்டி என் கோட்டை சாடுதடி கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, என் இடுப்பு வெட்டி கூட என் பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா, கண்ணம்மா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நாடி கடந்துருச்சு, மேல புரிஞ்சிருச்சு கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. பாடம் படிக்கிறது பாராட்டி வளர்த்து, பாடம் படிச்ச புள்ள பாடங்கள் சொன்னதடி, ஊரை புரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, நாடி கடந்துருச்சு, மேல புரிஞ்சிருச்சு கண்ணம்மா, ஏ கண்ணம்மா. மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்தது இந்த காலமே என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இந்த சபையில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு இதே நடுவருடைய தலைமையில் பேசுவதற்கு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுதை எண்ணி இப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.